ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. ராஜாதித்தர் இங்கே பல வகை படைகள் திரட்டி தூர தேசங்களுக்குச் சென்று போர் செய்வதற்கு பயிற்சி அளித்துக் கொண்டிருந்தார் அல்லவா? சில காரணங்களினால் உத்தேசித்திருந்த காலத்துக்குள் அவர் புறப்பட முடியவில்லை. இலங்கையில் மறுபடியும் போர் மூண்டதாகச் செய்தி வந்தது. அதை வெற்றிகரமாக முடிப்பதற்கு மேலும் படைகள் அனுப்ப வேண்டியிருந்தது. தெற்கே ஒரு பகைவனை வைத்துக்கொண்டு வடக்கே நெடுந்தூரம் சோழ நாட்டின் முக்கிய சேனா வீரர்களும் தளபதிகளும் போவதை சக்கரவர்த்தி விரும்பவில்லை. இலங்கை போர் முடிந்ததாகச் செய்தி வந்த பிறகு புறப்படலாம் என்று கூறி வந்தார். ராஜாதித்தரும் தந்தையின் வார்த்தையை தட்ட முடியாமல் பொறுமையுடன் காத்திருந்தார். ஆனால் பகைவர்கள் அவ்விதம் காத்திருக்க இணங்கவில்லை. இரட்டை மண்டலத்து சக்கரவர்த்தி கன்னரதேவனும் அதே சமயத்தில் சோழ நாட்டின் மீது படையெடுப்பதற்காக பெரிய சைன்யத்தை சேர்த்து கொண்டு வந்தான். அந்த மாபெரும் சைன்யத்துடன் அவன் தெற்கு நோக்கி புறப்பட்டு விட்டான். கங்க நாட்டு மன்னன் பூதோகனும் தன் பெரும்படையுடன் கன்னரதேவனோடு சேர்ந்து கொண்டான். வடகடலும் தென்கடலும் ஒன்று சேர்ந்தாற்போல இரட்டை மண்டல சைன்யமும் கங்க நாட்டு பூதுகன் சைன்யமும் சேர்ந்து ஒரு மகா சமுத்திரமாகி முன்னேறி வந்தது. அந்த சமுத்திரத்தில் யானைகளாகிய திமிங்கலங்கள் 1000கணக்கிலும் குதிரைகளாகிய மகர மீன்கள் 10,000கணக்கிலும் இருந்தன. பிரளய காலத்தில் 7 கடலும் சேர்ந்து பொங்குவது போல பொங்கி முன்னேறி வந்த அந்த சேனா சமுத்திரம் தென்னாட்டை அடியோடு மூழ்கடித்து விடும் என்று தோன்றியது. அந்த சைன்யத்தை பற்றிய விவரங்களை தெரிந்து கொண்டு முன்னால் வாயுவேக மனோவேகமாக ஓடிவந்து அறிவித்தன ஒற்றர்கள் அவ்வாறு சொன்னார். ஆனால் இதுவும் ஒரு விதத்தில் நல்லதே என்று பராந்தக சக்கரவர்த்தி கூறினார். நம்முடைய சைன்யங்களை தொலைதூரம் பிரயாணம் செய்ய பண்ணி பிரயாணக் களைப்புடன் பகைவர்களின் நாட்டில் எதிரி சைன்யத்துடன் போர் புரியச் செய்வதைக் காட்டிலும் எதிரி சைன்யங்களை நமது நாட்டுக்கு சமீபமாக இழுத்து அவர்களை நாலாபுரமும் அடக்கி அதம் செய்வதுதான் நல்ல போர் முறை என்று சக்கரவர்த்தி கூறினார். எதிரி சைன்யம் வடவேங்கடம் வரை நெருங்கிவிட்டதென்று தெரிந்த பிறகுதான் பிரயாணப்படுவதற்கு அனுமதி கொடுத்தார். அனுமதி கிடைத்ததோ இல்லையோ ராஜாதித்யர் புறப்பட்டு விட்டார். 3 லட்சம் காலாள் வீரர்களும் 50,000 குதிரை வீரர்களும் 10,000 போர் யானைகளும் 2,000 ரதங்களும் 320 தளபதிகளும் 32 சிற்றரசர்களும் அந்த பெரும் சைன்யத்தில் சேர்ந்து சென்றார்கள். அவர்களில் ஒருவனாகச் செல்லும் பாக்கியம் எனக்கும் கிடைத்தது. ஆனால் உயிர் பிழைத்து திரும்பி வந்த துர்பாக்கியசாலியும் ஆனேன். 3 நாள் பிரயாணத்துக்கு பிறகு காஞ்சிக்கு வடக்கே 2 காத தூரத்தில் தக்கோலம் என்னும் இடத்தில் நம் படைகளும் எதிரி படைகளும் போர்க்களத்தில் சந்தித்தன. ஆதித்தா, புராணங்களில் தேவேந்திரனுக்கும் விருத்ராசுரனுக்கும் நடந்த யுத்தம் பற்றி கேட்டிருக்கிறோம் அல்லவா? ராவண யுத்தம், பாண்டவர் கௌரவர் யுத்தம் பற்றியும் அறிந்திருக்கிறோம். தக்கோலத்தில் நடந்த கோர யுத்தத்தை நேரில் பார்த்தவர்கள் அந்த யுத்தங்களெல்லாம் அற்பமானவை என்றே சொல்வார்கள். நம்முடைய படைகளைக் காட்டிலும் எதிரிகளின் படைகள் சுமார் 2 மடங்கு அதிகமாயிருந்தன. 5 லட்சம் வீரர்களும் 30,000 போர் யானைகளும் அந்த சைன்யத்தில் இருந்ததாக தெரிகிறது. இருந்தால் என்ன, உன்னுடைய பெரிய பாட்டனார் ராஜாதித்தரை போன்ற சேனாதிபதி அந்த சைன்யத்தில் இல்லை. ஆகையால் வீரலட்சுமியும் ஜெயலட்சுமியும் நம்முடைய பக்கத்திலேயே இருந்து வருவதாக தோன்றியது. 10 நாள் வரையிலும் யுத்தம் நடந்தது. இரு பக்கத்திலும் இறந்து போன வீரர்களை கணக்கெடுப்பது அசாத்தியமாயிற்று. போர்க்களங்களில் கரிய குன்றுகளைப் போல யானைகள் இறந்து விழுந்து கிடந்தன. இரு பக்கத்திலும் சேதம் அதிகமாக இருந்தாலும்
எதிரிகளின் கட்சியே விரைவில் பலவீனமடைந்தது. இதற்கு காரணம் என்னவென்பதை எதிரிகள் கண்டுகொண்டார்கள். புலிக்கொடியை கம்பீரமாக பறக்க விட்டு கொண்டு ராஜாதித்தரின் யானை போகும் இடமெல்லாம் ஜெயலட்சுமியும் தொடர்ந்து போகிறாள் என்பதை அறிந்து கொண்டார்கள். எங்கெங்கே நமது படையில் சோர்வு ஏற்படுகிறதாக தென்பட்டதோ அங்கங்கே ராஜாதித்தரின் யானை போய் சேர்ந்தது. அந்த யானையையும் அதன் மீது வீற்றிருந்த வீர புருஷரையும் பார்த்ததும் நம் வீரர்கள் சோர்வு நீங்கி மும்மடங்கு பலம் பெற்று எதிரிகளை தாக்கினார்கள். இதையெல்லாம் 10 நாளும் கவனித்து வந்த பகைவர்கள் ஒரு படுபாதகமான சூழ்ச்சியை செய்தார்கள். அது சூழ்ச்சி என்று பின்னால் தான் தெரிய வந்தது. சூழ்ச்சி செய்தவனும் அதை நிறைவேற்றி வைத்தவனும் கங்க மன்னன் பூதுகன்தான். திடீரென்று அந்த பாதகன் தன் யானையின் மீது சமாதான கொடியை பறக்க விட்டு கொண்டு 2 கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி கொண்டு சரணம் சரணம் என்று கூறிக்கொண்டு வந்தான். அந்த சமயம் ராஜாதித்தரே சமீபத்தில் இருந்தார். புலிக்கொடி பறந்த அவருடைய யானையின் அம்பாரியை பார்த்த பின்னரே பூதுகன் அவ்வாறு செய்திருக்க வேண்டும். மகாவீரராகிய ராஜாதித்தர் இவ்வாறு ஒரு பகை மன்னன் சரணாகதி என்று சொல்லிக் கொண்டு வருவதை பார்த்ததும் மனமிழகிவிட்டார். இரட்டை மண்டல சக்கரவர்த்தியே போரை நிறுத்த சமாதானம் கோருகிறாரா, அல்லது அவரை பிரிந்து பூதுகன் மட்டும் நம்மை சேர வருகிறாரா என்று தெரிந்து கொள்ள விரும்பினார். ஆகையால் சங்கநாதம் செய்து தன்னை சுற்றி நின்ற மெய்காப்பாளரை விலகச் செய்தார். பூதுகன் ஏறியிருந்த யானையை தாம் ஏறியிருந்த யானைக்கு அருகில் வரும்படி சமிக்கை செய்தார். பூதுகன் ராஜாதித்தரின் அருகில் வரும் வரையில் கைகூப்பிய வண்ணம் இருந்தான். அவனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் பெருகியதையும் ராஜாதித்தர் பார்த்தார். இதனால் அவருடைய மனம் இன்னும் இழகிவிட்டது. தொழுகையுள்ளும் படை ஒடுங்கும் முன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து என்னும் தமிழ்நாட்டு பெரும்புலவரின் வாக்கு அந்த சமயம் ராஜாதித்தரின் ஞாபகத்தில் இருக்கவில்லை. கண்ணீரை கண்டு கரைந்து விட்டார். இன்னும் சமீபமாக பூதுகனை வரவிட்டு என்ன செய்தி என்று கேட்டார். அதற்கு அவன் கூறிய மறுமொழி ராஜாதித்தரை அருவருப்பு கொள்ளும்படி செய்தது. இரட்டை மண்டல படைகளுக்கு தோல்வி நிச்சயம் என்று தெரிந்துவிட்டால் சரணாகதி அடைந்து விடும்படி கன்னர தேவனிடம் தான் கூறியதாயும் அவனதை மறுத்துவிட்டபடியால் தான் மட்டும் தனியே பிரிந்து வந்து சரணாகதி அடைய தீர்மானித்ததாகவும் பூதுகன் கூறினான். இதை கேட்டதும் ராஜாதித்தர் அவனை கடுமையாக நிந்தித்தார். அத்தகைய நீசனை தாம் தம் கட்சியில் சேர்த்து கொள்ள முடியாதென்றும் திரும்பி போகும்படி கூறிக்கொண்டிருக்கும் போதே பூதுகன் கண்மூடி கண் திறக்கும் நேரத்தில் அந்த பயங்கரமான வஞ்சகச் செயலை புரிந்துவிட்டான். மறைவாய் வைத்திருந்த வில்லையும் அம்பையும் எடுத்து வில்லில் நாணேற்றி அம்பை பூட்டி எய்து விட்டான். அந்த கொடிய விஷம் தோய்ந்த அம்பு எதிர்பாராத சமயத்தில் ராஜாதித்தரின் மார்பில் பாய்ந்ததும் அவர் சாய்ந்தார். இப்படிப்பட்ட வஞ்சனையை யாரும் எதிர்பார்க்கவில்லையாதலால் சுற்றிலும் நின்ற வீரர்கள் என்ன நேர்ந்தது என்பதையே சிறிது நேரம் தெரிந்து கொள்ளவில்லை. ராஜாதித்தர் பூதுகனை திரும்பி போகும்படி கட்டளையிட்டது மட்டும் அவர்கள் காதில் விழுந்தது. உடனே பூதுகன் தன் யானையை விரட்டி அடித்துக் கொண்டு ஓடிப்போனான். ராஜாதித்தர் யானை மேலிருந்தபடியே மரணமடைந்தார் என்ற செய்தி பரவியதும் நமது படையைச் சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் தனித்தனியே தலையில் இடி விழுந்தது போலாகிவிட்டது. அந்த மாபெரும் துயரத்தினால் யுத்தத்தையே மறந்துவிட்டார்கள். சிற்றரசர்கள், தளபதிகள், படைவீரர்கள் எல்லோருமே செயலிழந்து புலம்பத் தொடங்கிவிட்டார்கள். அந்த நிலைமையில் பகைவர்களின் கை ஓங்கிவிட்டதில் ஆச்சரியமில்லை அல்லவா? இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். இரட்டை மண்டலத்தார் என்கிற ராஷ்டிர கூட்டர்களுடனான திருமண தொடர்பு பகைமையையே வளர்த்து வந்து உச்சகட்டமா தக்கோல போர் மூண்டது. இதை நினைவுபடுத்திப்போம். இந்த கட்டத்தில் கடம்பூர்ல நடக்க போற கல்யாண பேச்சு பல சிக்கல்களை உள்ளடக்கி இருப்பதையும் கவனிச்சுக்கிட்டு வரும். சரி, இந்திரனுக்கும் விருத்ராசுரனுக்கும் நடந்த பயங்கரமான மோதல் பற்றின புராண கதையை பார்ப்போம். துவஷ்டா என்பவர் பெரிய தபஸ்வி. அவருடைய பெருமை காரணமா இந்திரன் பகைமை கொண்டான். அவருடைய மகன் விஸ்வரூபன் தந்தையை போலவே கீர்த்தி பெறவே பொறாமை தலைக்கேற அவனை கொன்னுட்டான். கடுங்கோபம் கொண்ட துவஷ்டா தவ வலிமையால இன்னொரு புத்திரனை தோற்றுவிச்சார். பேரு விருத்ரன்.
பழிவாங்க புறப்பட்டுட்டான் விருத்ராசுரன். பெருங்கவலைக்கு ஆளான இந்திரன் தன் குருவான பிருகஸ்பதியை அணுகி உதவி கேட்டான். நீ கொடுஞ்செயல் புரிஞ்சவன், பாவமற்ற முனிவரை கொன்றவன், பாவமோ புண்ணியமோ பலனை அனுபவிச்சே ஆகணும். இப்படி குரு சொல்லிக்கிட்டு இருந்த போதே பெரும்படையோட வந்துட்டான் விருத்ராசுரன். இந்திரனின் கட்டுப்பாட்டில் இருந்த தேவர்கள் எல்லாம் ஓடிட்டாங்க. அவனை ஒழிக்க கூடுதலா வரம் வாங்கிட்டு வந்தான் விருத்திரன். மீண்டும் போர், கடும் போர். இந்திரன் தோல்வி. அந்த இடத்தை விருத்திரன் பிடிச்சுக்கிட்டான். இழந்த வலிமையை கஷ்டப்பட்டு மீட்டுக்கிட்ட இந்திரன் யோக மாயின் அருளால விருத்ராசுரனை வென்றான். இது புராண கதை. இதன் உட்பொருள், இந்திரியங்களால ஏற்படுற ஆசாபாசங்களுக்கு இரையாகி பொறாமைங்கிற கொடிய உட்பகையினால மனுஷன் அமைதியை இழக்கிறான். மாயையின் வலிமையை உணர்ந்தால்தான் இழந்த அமைதியை திரும்ப பெற முடியும். இந்த நெடுங்கதை நிகழ்ச்சிகளுக்கு ஏறத்தாழ 250 வருஷங்களுக்கு முன்னால வாழ்ந்தவர் மெய்ப்பொருள் நாயனார். திருக்கோவிலூரை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்த சிற்றரசர். முத்தநாதன்கிற கொடியவன் அவருடைய நாட்டை கவர முற்பட்டான். படுதோல்வி அடைஞ்சான். ஈசனின் அடியார்களிடம் நாயனார் கொண்டிருந்த அன்பை பயன்படுத்தி அவரை கொல்ல எண்ணினான். பொய் வேடம் பூண்டு கொடிய வாழை பட்டு துணியில சுத்தி எடுத்துக்கிட்டான். காவலனின் தடையுறையையும் மீறி பள்ளி அறைக்குள்ள போயிட்டான். உங்க பெருமான் திருவாய் மலர்ந்தருளின அரிய ஆகம நூல் கொண்டு வந்திருக்கேன் சொன்னதும் மனமகிழ்ந்துட்டார் நாயனார். இதை உபதேசிக்கும் போது அரசமாதேவி பக்கத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவளையும் அகல பண்ணிட்டான். மெய்ப்பொருளார் பணிவாக கீழே அமர்ந்து கொண்டு கேட்க ஆயத்தமா இருந்தார். சுவடியை எடுக்கிற மாதிரி வாழை எடுத்து நினைச்ச கொடிய செயலை முடிச்சிட்டான். உள்ள ஓடி வந்த காவலனை இவரை பாதுகாப்பா அழைச்சிக்கிட்டு போய் வழி அனுப்பி விட்டுவான்னு ஆணையிட்டார் அந்த மெய்யன்பர். கை கூப்பிக்கிட்டு வந்த பூத்துகன் ராஜாதித்தரை ஏமாத்தி செஞ்ச வஞ்சக செயலை பத்தி கேட்கும்போது மெய்ப்பொருள் நாயனாரின் உருக்கமான வரலாறு நினைவுக்கு வருது இல்லையா? பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.